கடலூர் துறைமுகத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு. இங்கே இது ஊட்டி ஹார்பர். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த துறைமுகம் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி மீன் வாங்குகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் கொஞ்சம் பேர் மீன்லாம் சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஏலம் கேட்டு தான் இந்த இடத்துல எல்லாம் நிறையா மீன் வாங்குகிறாங்க. இங்கே மீன்காரவங்க கூடக்கூடியாக தெருவில் எடுத்துகிட்டு விற்கிறாங்கல்ல அவங்க, அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாமே மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. இந்த நெத்திலி மீன் 1.5 கிலோ கிட்டே இருந்துச்சு. இதை 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி எல்லா மீனுமே ஏலம் கேட்டு தான் எடுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சீப்பான ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம வெளியே வாங்கிறத விட இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கடலூரில் மெயினாக மீன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இப்போது இந்த வஞ்சரம் மீன் 550க்கு சேல் பண்ணியிருக்காங்க, 550 ரூபாய்க்கு. இந்த கூடை மீன் 500 ரூபான்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த மீன் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் மொத்தமாக பல்காக தான் இங்கே மேக்ஸிமம் எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவைன்னா நம்ம மொத்தமாக எடுத்து ஒரு வாரம் கூட வச்சுருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் போட்லேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. அதிகமாக கவலை மீன் தான் அதிகமாக கிடைக்குதுன்னு சொன்னாங்க. கவலை மீனும் அப்புறம் இறாவும் தான் நிறையா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக பெரிய போட்லாம் போகிறது இல்லையா, இந்த மோட்டர் போட் மட்டும்தான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி எல்லா மீனுமே இருக்குது. அதே மாதிரி இறாவில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இறா வரைக்குமே கிடைக்கிது இங்கே. இப்போது இந்த பெரிய சைஸ் இறா 550 ரூபான்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் வெளியில் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த சைஸ் இறா தான். இதை நீங்கள் வெளியில் கடையில் போய் கேட்டிங்கன்னா 1000 ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க. இங்கே 550 ரூபா தான். இதோடு கொஞ்சம் சின்ன சைஸ் 400க்கு தராங்க. அது சின்ன இந்த இறாலாம் 150க்கு தராங்க. அந்த இறாவோட சைஸை பொறுத்து அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இருந்தாலும் அந்தளவுக்கு இறாலாம் இந்த அளவுக்குலாம் கிடைக்காது. இப்போது அடுத்த போட் வந்துடுச்சு பாருங்கள். போட் வர 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 ஏலம் விட்டுகிட்டே இருக்காங்க, சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதே மாதிரி நிறையா மோட்ரு போட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போ பெரிய போட்லாம் போடலையாம், பெட்ரோல் விலைலாம் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மீனும் அந்தளவுக்கு போய் கிடைக்கலன்னா அது பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு கவலை மீன், இறா அந்த மாதிரி தான் அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மீன் 300க்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய மீன் 300க்குலாம் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஆனால் இங்கே எவ்வளோ சீப்பாக கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் போன டைமில் சின்ன மீன் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் சின்ன மீன் சொல்கிறோம், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டான மீன் கொடுங்க. கவலை மீன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த மத்தின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அங்கே விற்றது போக மீதி எல்லாத்தையும் இப்படி தனியாக சேல் பண்ணுறாங்க. ஏலம் விட்டது போக மீதி மீனெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வெளியில் கொஞ்சம் தள்ளி வச்சு சேல் பண்ணுறாங்க. இந்த இறால்லாம் 300க்கு சொல்லி தராங்க. இங்கே வெளியே மீதி இருக்கிற மீன்லாம் கூர் கட்டி விற்கிறாங்க. அப்புறம் பெரிய மீன் ரேராக தான் கிடைக்கிது. இதில் சங்கரா மீன் ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப தூரக்கு பாருங்கள். அந்த மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நான் இது வரைக்கும் சங்கரான்னு எனக்கு தெரியாது. அது சங்கராவில் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே சேரும். இந்த வஞ்சரம் 400 தான். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய மீன் சீப்பாக வாங்கிட்டு போகலாம். இங்கே ஒரு தடவை வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இறா தாங்க 550க்கு தராங்க. 500 வரைக்கும் தருவாங்க. இது வெளியே ரொம்பவே அதிகங்க. அதே மாதிரி இங்கே வாங்கின மீன் எல்லாத்தையும் இங்கேயே ஆஞ்சி தராங்க.
இங்கேருந்து நிறையா வெளி இடத்துக்கும் நிறையா மீன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து மீன் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறையா குடோன்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து நிறையா வெளி இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மொத்த போட்டும் இங்கே தான் நிற்கிது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய போட்லாம் போகலைன்னு சொல்லிவிட்டு, அந்த போட் எல்லாமே இங்கே தான் நின்றுட்டுருக்கு. நீங்கள் கடலூர் வந்தீங்கன்னா ஊட்டியில் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி மீன் வாங்கி பாருங்கள். ரொம்பவே சீப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.